ஏழை விதவையின் காணிக்கை. அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கப்பட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இந்த சம்பவம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் சத்தியத்தை நமக்கு தெளிவாக உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக இவ்விரண்டு சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு உதவி புரிய வேண்டும் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தின் முக்கியமான உபதேசமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கு உதவி புரிவதை அங்கீகரித்து அதை மேன்மைப்படுத்துகிறார். நாம் ஏழைகளுக்கு எப்படி உதவி புரிகிறோம் என்பதை பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை உபதேசிக்கிறவர். தம்முடைய போதகத்தை கேட்கும் ஜனங்களை தமது கண்களால் பார்த்து போதகம் பண்ணுகிறவர். அதே வேளையில் காணிக்கை பெட்டியிலே ஜனங்கள் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதையும் இயேசு கிறிஸ்து காண்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அளவுக்கு தக்கபடி நாம் உற்சாகமாக அதிகமாக காணிக்கையை கொடுக்கிறோமா அல்லது மன வருத்தத்தோடு கஞ்சத்தனமாக காணிக்கை கொடுக்கிறோமா என்பதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவருக்கு தெரியாமல் நாம் ரகசியமாக காணிக்கை கொடுக்கும் போது தேவன் அதற்கு வெளிப்படையாக வெகுமதி கொடுக்கிறார். விசுவாசிகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கை கொடுப்பதையும் ஏழைகளுக்கு உதவி புரிவதையும் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். செல்வந்தர்கள் காணிக்கை கொடுப்பது போல ஏழைகளும் காணிக்கை கொடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் ஒரு ஏழை விதவை காணிக்கை பெட்டியிலே 2 காசை தன்னுடைய காணிக்கையாக போடுகிறாள். காணிக்கையின் தொகை சிறியதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த காணிக்கையையும் அங்கீகரிக்கிறார். சிலரிடத்தில் காணிக்கை கொடுப்பதற்கு பணம் இராது. இப்படிப்பட்டவர்கள் கூட தங்களால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவி புரிய வேண்டும். ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதற்கு முன்வர வேண்டும். பணத்தால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் நம்முடைய சரீரத்தின் உழைப்பினால் பிறருக்கு உதவி செய்யலாம். இந்த சம்பவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏழை விதவை காணிக்கை பெட்டியிலே 2 காசு மட்டுமே போடுகிறாள். இது மிகவும் சிறிய தொகை. ஆயினும் இயேசு கிறிஸ்து இந்த சிறிய காணிக்கையையும் அங்கீகரித்து அதை பெருமைப்படுத்துகிறார். மற்றவர் எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவையே அதிகமாக போட்டதாக இயேசு கிறிஸ்து தீர்மானிக்கிறார். மிகவும் சிறிதளவு காணிக்கை மாத்திரமே இந்த ஏழை விதவை போடுகிறாள் என்று இயேசு கிறிஸ்து இவளை குற்றப்படுத்தவில்லை. இதற்கு பதிலாக இவள் தாராளமாகவும் அதிகமாகவும் போடுகிறதாக கூறுகிறார். இவள் தேவனை விசுவாசிக்கிறாள். தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு இவள் தேவனையே சார்ந்திருக்கிறாள். இவள் தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விடுகிறாள். இனிமேல் தன் ஜீவனத்தை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறாள். தேவனுடைய காணிக்கையை பற்றி நாம் தியானிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். உற்சாகமாக கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிறோம் எனும் நினைப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். பயபக்தியோடு கொடுக்க வேண்டும். நம்முடைய தகுதிக்கு தக்கவாறும் அதற்கு மேலும் கொடுக்க வேண்டும். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கொடுப்பதை பற்றி ஒரு புதிய பிரமாணத்தை சொல்லுகிறார். ஒருவர் குறைவாக கொடுத்தாலும் தனக்கு உரிமையானது அனைத்தையும் கொடுத்துவிட்டால் அதிகமாக கொடுத்து விட்டதாக பொருள். ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக கொடுப்பதை விட ஏழை விதவை கொடுத்தது 2 காசாக இருந்தாலும் அதுவே அதிகம். எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுத்து கர்த்தரிடம் காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும். நமது ஜீவனை கூட வெறுத்து கர்த்தரிடம் அர்ப்பணித்து விட வேண்டும்.